الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أذن للذين يقاتلون بأنهم ظلموا وإن الله على نصرهم لقدير الذين أخرجوا من ديارهم بغير حق إلا أن يقولوا ربنا الله ولولا دفع الله الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا ولينصرن الله من ينصره إن الله لقوي عزيز الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا شبك بين أصابعه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தினுடைய ரமலானின் நடுப்பகுதியில் அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கிறார். இதை பரிபூர்ண செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவன் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமலானுடைய இரவையும் பகலையும் கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், ரமலான் 17 என்று சொல்லிவிட்டாலே முழு உலக முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் உதிப்பாகக்கூடிய விஷயம் பத்ருடைய நாள் என்பதாக. எந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதே மாதிரி சஹாபாக்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளை பற்றி யௌமல் ஃபுர்கான் யௌமல் தகல் ஜம்ஆன், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு யுத்தம், சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டும் இரண்டு படைகள் ஒன்று சேர்ந்த தினம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சூரா அன்ஃபாலிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட அந்த தினத்தை நினைவு கூறப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. நாம் வருடம் முழுக்க அதை நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் தான். குறிப்பாக அன்றைய தினம் வரக்கூடிய சமயத்தில் அந்த நினைவில் நாம் எல்லாம் அதை நினைவு கூறுவது நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினைக்குரிய விஷயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஆகையினால் அந்த தொடர்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். கம் மின் ஃபிஅத்தின் கலீலா கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்ன படைகள், சிறிய படைகள் பெரும் பெரும் படைகளை அல்லாஹ்வின் உதவி கொண்டு வெற்றி கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலும் முற்காலங்களிலிருந்தே மற்ற நபிமார்களுடைய காலத்திலிருந்தே சின்ன சின்ன படைகளை கொண்டு பெரும் பெரும் படைகளை அல்லாஹ் தோல்விய செய்திருக்கிறார். அந்த ஒரு வரிசையில் தான் பத்ரையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் 16 என்று சொன்னார். நாம் 16வது நோன்பிலே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து 2வது வருடம் தான் ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்பட்டது. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். அதே மாதத்தில் தான் பத்ருடைய யுத்தத்திற்கும் அல்லாஹ் அனுமதி தருகிறான். ஏறத்தாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வருட காலம் நுபுவத்து கிடைத்து 40 வயதிலே நுபுவத்தை அடைந்தார்கள். மக்காவில் 53 வயது வரை நபியாக அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு செய்தார்கள். அதனால் அந்த குறைஷி மக்களால், சொந்த உறவினர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஈமான்தாரிகள் எல்லாம் சொல்லால் வர்ணிக்க முடியாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொடுமைகள் இழைக்கப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் எதிர்த்து போரிடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. பொறுமையைத்தான் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாசிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தார்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போன்று யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் பெரும் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த தீனுக்காக முதலாக உயிரை கொடுத்ததே ஒரு பெண்மணி தான்.
சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக கொடியவன் அபூ ஜஹல் ஈட்டியினால் அவர்களை வயது முதிர்ந்தவர்கள் என்றும் பாராமல் அவர்களை குத்தி கொலை செய்தார். இந்த தீனுக்காக உயிரை நீத்தவர்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் அந்த குடும்பத்துக்கே செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போகும்போது சொல்வார்கள், இஸ்பிரு யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தினர்களே அல்லாஹ்விற்காக பொறுமை செய்யுங்கள், பெரிய அந்தஸ்து உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதாக சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒத்தனமான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எல்லாம் அதை அவர்கள் இன்பமாக ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் சரித்திரங்கள் எல்லாம் நாம் வருடம் முழுக்க கேள்விப்படுகிறோம். இப்படி 15 வருட காலம் பொறுமைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எல்லையை கொடுத்து விட்டு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். 17வது ஜுஸுவிலே அந்த ஆயத்து வசனம் வருகிறது, உலினல்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, யார் அநியாயம் செய்யப்பட்டு தங்களுடைய ஊரை விட்டு வெளியாக்கப்பட்டார்களோ, அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனா அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக, ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அநியாயமாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியாக்கப்பட்டார்களே, அப்படிப்பட்ட சமூகத்தினர்கள் இப்பொழுது எதிர்த்து போரிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் அனுமதியை வழங்கிய அந்த வசனமும் 17வது ஜுஸ்வில் தான் இருக்கிறது. கண்ணிமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அந்த அனுமதியின் பேரில் தான் முஸ்லிம்களுடைய செல்வங்கள் எல்லாம் மக்காவிலே கொட்டி கிடக்கிறது. முஸ்லிம்களுடைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காகவே அபூ சுஃபியான் படையை எடுத்துக்கொண்டு ஷாமுக்கு செல்கிறார். அதை கொண்டு பொருளீட்டி லாபத்தை ஈட்டிக்கொண்டு திருப்பி அவர் மக்காவிற்கு வருகிறார் என்ற செய்தி கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த பொருளாதாரத்தை வைத்து நம்மை அழிப்பதற்காக திட்டமிடுகிறார்கள், அதில் நமக்கும் பங்கிருக்கிறது. ஆகவே இதை நாம் மக்காவிற்கு அனுமதித்தால் நமக்கு எதிராக பெரும் திட்டங்கள் தீட்டி நாசகார வேலையில் ஈடுபடுவார்கள் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமறிப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். போர் செய்வதற்காக புறப்படவில்லை. முன்னோட்டி சுற்ற சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய மைதானத்திலே சந்திக்கிறார்கள். அவர் வேறு வழியாக அபூ சுஃபியான் அந்த வியாபார சரக்குகளை கொண்டு மக்காவை சேர்ந்து விட்டார். முன்பே அவர் செய்தியை முன்பாக அறிவித்து விட்டார். இப்படி நம்முடைய வியாபார குழுவினருக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது, மதீனாவை தாண்டித்தான் மக்காவிற்கு போக முடியும், வேறு வழியில் போவதாக இருந்தால் நீண்ட பிரயாணம் செய்து போக வேண்டும். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற கொடியவர்கள் எல்லாம் போருக்கு தயார் செய்கிறார்கள், ஆர்வப்படுத்துகிறார்கள், நிர்பந்தித்து கூட்டத்தினரை அனுப்பி வைக்கிறார்கள். அதில் அதிகமான மக்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அங்கு வந்திருக்கிறார்கள் அந்த யுத்தத்திலே. ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே போர் செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லை, நிர்பந்தமாக தள்ளப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அந்த படையும் வருகிறது. அபூ சுஃபியான் செய்தியை தெரிவிக்கிறார், நாம் சலாமத்தாக பாதுகாப்பாக மக்கா வந்து சேர்ந்து விட்டோம், அபூ ஜஹலை நீங்கள் படையை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம், மோத வேண்டிய அவசியம் இல்லை என்று அபூ சுஃபியான் தடுக்கவும் செய்தார். அபூ ஜஹல் இருமாப்புடன் பேசினான், இந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விடுவதா? நாங்கெல்லாம் பெரும் படையாக 1000 பேர் கொண்ட படையாக அவர்கள் பெருமையோடும் அகம்பாவத்தோடும் தம்பட்டம் அடித்துக் கொண்டவர்களாக அவர்கள் வந்துவிட்டதை எண்ணி திரும்பி போக மறுத்தார்கள். அதற்குள் சில முயற்சிகள் எல்லாம் சில நல்லவர்கள் செய்தார்கள். அபுல் பக்தரை போன்றவர்கள் எல்லாம் வேண்டாம் நாம் திரும்பி விடுவோம் என்பதாக பேசக்கூடிய சமயத்தில் எல்லாம் அவர்களை கேவலமாக அவர்களை விமர்சித்து அவர்கள் அந்த எண்ணத்தை கைவிடும் அளவுக்கு அபூ ஜஹல் செய்தான். என்ன செய்வது, அவனுடைய விதி அப்படி இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த படை வந்துவிட்டது, அதை பற்றி துப்பு விசாரித்தார்கள், துப்புறிந்தார்கள். அதில் எத்தனை நபர்கள் வந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை தங்களுடைய நுட்பமான அறிவால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொள்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மக்கா தன்னுடைய ஈரக்குரலையே துப்பிவிட்டது. தங்களுடைய மக்கா தன்னுடைய ஈரக்கோள் அந்த கொலையே துப்பிவிட்டது என்பதாக சொன்னார்கள். அதாவது மக்காவினுடைய ஈரல், மக்காவினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரும் பெரும் தலைகள் வந்துவிட்டது, இனி மக்காவை நமக்கு கொடுக்கப்பட்டதை போலத்தான் என்று அறிவிப்பும் செய்கிறார்கள். இன்றைய இரவில் வர இருக்கக்கூடிய இரவு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திற்காக சஹாபாக்களை ஆர்வப்படுத்துகிறார்கள்.
சில சஹாபாக்கள் உள்ளத்தில் கூட வெறுப்பு இருந்தது. நாம் போர் செய்ய வரவில்லையே, நாம் இவர்களை வழிபடுப்பதற்காக வந்தோம், அந்த வியாபாரத்துமோ போய்விட்டது, நாம் அந்த நியத்தில் வரவே இல்லை என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வப்படுத்தி அவர்களுக்கு தயார்படுத்துகிறார்கள். சஹாபாக்களும் தயாராகிவிட்டார்கள். அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு மரத்தடியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லக ஹாதிஹில் இஸாமா லம் துஅபத் அபதா. யா அல்லாஹ், இந்த ஒரு சின்ன கூட்டம், இந்த 313 சஹாபாக்கள் உன்னை பரிபூர்ணமாக ஈமான் கொண்ட நல்லவர்கள், இந்த சின்ன கூட்டத்தை அழிப்பதற்காக அபூ ஜஹல் 1000 பேர் கொண்ட படையை திரட்டி கொண்டு வருகிறான். இந்த படையை விட 3 மடங்கு கூடுதலாக உள்ள ஒரு படை வருகிறது. அல்லாஹ்விடம் அழுகிறார்கள். இந்த சின்ன படை நாளைய தினத்தில் அழிக்கப்பட்டு விட்டால் எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட சமூகம் அது. ஈமானுக்கு முன்னுதாரணம் பெற்றவர்கள், இந்த உம்மத்தின் முதல் சஃபில் உள்ளவர்கள். இந்த கூட்டம் நாளை அழிக்கப்பட்டு விட்டால் யா அல்லாஹ், இனி ஒரு காலம் உன்னை வணங்கப்படுபவர்கள் இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். லம் துஅபத் அபதா, நல்ல முறையில் சீராக உன்னை வணங்குபவர்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தில் அழுது மன்றாடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப செய்திகளை இறக்குகிறான், மழையை இறக்குகிறான். மழை முஸ்லிம்கள் இருக்கும் பகுதிக்கு சாதகமாக மாறுகிறது, எதிரிகளுடைய பகுதிக்கு அது பாதகமாக மாறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுப செய்தியை கேள்விப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள்பட்டையிலே கை வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடம் அதிகம் மன்றாடி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கான உதவியை நிச்சயம் செய்வான் என்று இந்த உம்மத்தின் முதல் சஃபில் உள்ள முதல் நபராக யாருடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்து மற்ற கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுடைய ஈமானை மறு தட்டில் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஈமானுக்கு நிகராக முடியாதோ அப்படிப்பட்ட அந்த ஈமான்தாருடைய வார்த்தையை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் அடைந்தவர்களாக சஹாபாக்களை அழைத்து பதிலுடைய மைதானத்தை சுட்டி காட்டுகிறார்கள். அதை சுற்றி காட்டுகிறார்கள். சொன்னார்கள், இந்த இடத்திலே அபூ ஜஹல் நாளை கிடப்பான், இந்த இடத்திலே ஷைபா வெட்டப்பட்டு கிடப்பான், இந்த இடத்திலே உத்பா கிடப்பான் என்பதாக 7 பேர்களை அறிவிப்பு செய்தார்கள். இந்த தலைவர்கள் எல்லாம் அவருடைய தலைகள் என்று கொய்யப்படும் என்ற சுப செய்தியையும் சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஈமான் கூடுகிறது. இன்னும் ஆர்வத்தோடு தயாராக இருக்கிறார்கள். தொழுகையிலே அருகிலே இருக்கிறார்கள். மறுநாள் காலையில யுத்தத்தில் சந்திக்கிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான். சஹாபாக்கள் சொன்னதை அப்படியே செய்தார்கள். இதுதான் ரகசியம். அந்த போரின் வெற்றிக்கான ரகசியம் எது என்று சொன்னால், அவருடைய ஆயுத பலம் இல்லை, படை பலம் கிடையாது, உடல் சக்தியிலும் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஹிஜ்ரு செய்து மக்காவிலிருந்து வீடையும் நாட்டையும் அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரு செய்து நிரந்தரமாக வந்து தங்கியவர்கள். அவர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அன்சார்களும் சேர்ந்து இருக்கிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் அந்த பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களை புனிதமானவர்களாக ஆக்கிவிட்டார். அதில் கலந்து கொண்ட அத்துணை பேரும் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். இதற்கு பிறகு இவர்கள் இன்னும் பாவம் செய்தார்கள், நான் மன்னித்து விட்டேன் என்பதால் அல்லாஹ் முன்பே அறிவிப்பு செய்தார். அப்படிப்பட்ட உத்தம பத்ர் சஹாபாக்கள் அந்த போரிலே எதிர்கொள்கிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிலே இருக்கிறார்கள், படைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஒரு கட்டம், உச்ச கட்டமான நிலை வரக்கூடிய சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறங்கி விடுகிறார்கள். இறங்கி ஒரு பொடி மண்ணை எடுத்து எதிரி பக்கம் வீசுகிறார்கள். ஷாஹத்தில் உஜூ, இந்த முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும், இந்த முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்பதாக சொல்லி தங்களுடைய கையில் ஒரு பிடி மண்ணை தான் வீசினார்கள். பெரும் தோல்வியை எதிரிகள் சந்திக்கிறார்கள். வந்தவர்கள் எல்லாம் யார்? இந்த எதிரிப்படையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், இரத்த பந்தங்கள் வந்து இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய உறவினர்களைத்தான் தேடினார்கள். அல்லாஹ்விற்கு காட்ட வேண்டும் என்ற தினத்திலே, யா அல்லாஹ், உன்னை எதிர்த்தவர்கள், உன்னை நிராகரித்தவர்கள், உன்னுடைய நபியை இந்த பூமியிலிருந்து தொலைக்க நினைத்தவர்களை நாங்கள் எதிரிகளாகத்தான் பார்க்கிறோம் என்பதை அல்லாஹ்விற்கு காட்ட வேண்டும் என்ற உணர்வோடு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சொந்தத்தினரை பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எதிரிப்படையில் இருக்கிறார்கள்.
பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை சொல்லி காட்டினார்கள். பாப்பா, நீங்கள் பல தடவை எனக்கு எதிரில் நீங்கள் வந்தீர்கள், என்னுடைய வாளுக்கு அருகாமையில் நீங்கள் வந்தீர்கள், ஆனால் தந்தை பாசம் என்னை தடுத்தது என்று சொன்ன சமயத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே, எனக்கு நீ ஒரு தடவை நீ கிடைத்திருந்தால், ஒரு தடவையாக என் பார்வையை நீ பட்டிருந்தால் நான் அதை யோசிக்க மாட்டேன். நீ அப்பொழுது அல்லாஹ் ரசூலுடைய எதிரியாக வந்திருந்தாய், அப்பொழுது உன்னை நான் தீர்த்திருப்பேன் என்பதாக சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, இப்படி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்ததை போலவே குறுகிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அந்த யுத்தம் நடைபெறுகிறது. அத்தனை எதிரிகளும் புறமுதுகிட்டு வருகிறார்கள். அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் கொய்யப்படுகிறது. எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உயிர் வாங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்களோ அந்த எதிரிகள் எல்லாம் சொன்ன இடத்தில் விழுந்து கிடப்பதை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, பிறகு அந்த எதிரிகளில் தோல்வியை சந்தித்த பிறகு அவர் 70 பேர்களை கைது செய்கிறார்கள். 70 எதிரிகளை கைது செய்து கொண்டு அதே போன்று அவர்கள் விட்டு சென்ற கனிமத் பொருட்கள் எல்லாம் சஹாபாக்கள் அதை எடுப்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். எதிரிகள் புறமுதுகிட்டு தப்பியவர்கள் ஓடிவிட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களை பற்றி கொண்டு அவர்கள் விட்டு சென்ற வாகனங்கள், அவர்களுடைய ஆயுதங்கள், அவர்களுடைய கேடயங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். மதீனாவுக்கு திரும்பி போகக்கூடிய சமயத்திலே, கைதிகளையும் அழைத்துக் கொண்டு வரக்கூடிய சமயத்திலே, இடையிலே சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இந்த கனிமத்திலே பொருள் விஷயமாக உள்ளத்திலே பொருள் மீது ஆசை இருக்கத்தானே செய்யும். மனிதன் பஞ்சத்திலே இருக்கிறான், கஷ்டத்திலே இருக்கிறான். அல்லாஹ் இவ்வளவு பெரிய வெற்றியை தந்து செல்வத்தையும் கொண்டு விட்டான், என்ன செய்வது என்று அறியாமல் அவர்கள் போட்டியிட்டு அதை எடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலைமையை பார்க்கிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளம் கனிமத் பொருளின் பக்கம் திரும்புகிறது. காசு பணத்தின் மீது உண்டான கவனம் திரும்புகிறது. இது சரியல்ல, இது பேராபத்தை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை உணர்ந்தவர்களாக மக்கா மதீனாவிற்கு போய் நுழைவதற்கு முன்பாகவே தடை விதித்தார்கள். இதில் யாருக்கும் அனுமதி இல்லை. أنما غنمتم من شيء فأن لله خمسه وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறார். அந்த சூரா அன்பால் முழுக்க இந்த பத்ருடைய நிகழ்ச்சி அல்லாஹ் அப்படியே நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த போர் நடப்பதற்கான காரணம் என்ன என்பதிலிருந்து ஆரம்பித்து இது நடந்த சமயத்தில் அல்லாஹ் இறக்கிய உதவிகள் அனைத்தும் விரிவாக பேசப்படுகிறது. குறிப்பாக பொருளாதாரம் என்று வரக்கூடிய சமயத்திலே இந்த பொருளாதாரம் ஒரு இஸ்லாமிய கட்டமைப்புக்கு இது காரணமாக ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்குகிறார். இந்த வசனத்தின் மூலமாகத்தான் அந்த கனிமத்து செல்வம் எங்கு பங்கிடப்பட வேண்டும், யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்குகிறார். பிறகு அது முறையாக பங்கீடு செய்யப்பட்டது. போரில் கலந்து கொண்டவர்களுக்கு சமமாக கொடுக்கப்பட்டது. அதில் 5 ஒரு பகுதியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அதே போன்று ஏழைகள், மிஸ்கீன்கள், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டு சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, இப்படிப்பட்ட வெற்றியின் மூலமாக கியாமத் வரை வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இது எந்த நட்புறவு கூடாது என்று நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானோ, லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, உங்களுடைய நேசர்களாக உற்ற ஆலோசகர்களாக யஹூதி நசாராக்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று யாரை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்தானோ அவர்களோடு இன்று அரபு தலைவர்கள் தொடர்பு வைத்தார்கள். அதன் நஷ்டத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய சக்தியை விளங்கவில்லை. எந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய சக்தியை நம்பியவர்களாக அவர்கள் களத்தில் இறங்கி வெற்றியை சந்தித்தார்களோ அதனுடைய வாரிசுகளாக இன்று முஸ்லிம்களுடைய உள்ளம் யாரின் பக்கம் சாய்ந்திருக்கிறது, இதன் பக்கம் சாய்ந்திருக்கிறது என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். அதனால் தான் தோல்வியையும் நஷ்டத்தையும் கேவலத்தையும் முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, குறிப்பாக நாம் சொல்ல வந்த விஷயம், இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு வழங்கப்பட்ட செல்வம், குறிப்பாக ஜகாத்துடைய செல்வம், அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு கட்டமைப்போடு உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த ஜகாத்து நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே நாம் எல்லாம் தனிப்பட்டவர்களாகவும் செய்கிறோம். யார் தகுதியானவர்கள் என்பதை அறிந்து முறையானவர்களுக்கு கொடுப்பவர்களும் இருக்கிறோம். அதே போன்று சில பேர் அறியாமல் அதை யாருக்கு கொடுக்க வேண்டும், வரக்கூடிய முசாஃபிர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள், அல்லது அவர்கள் விரும்பியவர்களுக்கு அவர் ஏழைத்தான் என்பதாக அவர்களாக மார்க்க விளக்கம், யார் மிஸ்கீன் யார் ஃபகீர் என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வரையறை உட்பட்டவர்களுக்கு செலுத்தினால் தான் அது ஜகாத் நிறைவேறும். அந்த மாதிரி நாம் தனிப்பட்ட முறையில் கொடுத்தால் நிறைவேறும் என்று இருந்தாலும், ஆனா ஜகாத் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதோ, முறையாக முஸ்லிம்கள்
வாழக்கூடிய பகுதியில் உள்ள செல்வந்தர்கள் அந்த ஜக்காத்தை முறையாக அவர்கள் பங்கீடு செய்வார்களே ஆனால் அந்த சமூகத்தில் ஏழ்மையோ வறுமையோ பஞ்சமோ பாதிக்காது என்பது சத்தியமான விஷயம். அந்த ஒரு கட்டமைப்பை தான் பைத்துல் மால் என்பதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்து வசூலிப்பார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஜக்காத்து கொடுக்க தகுதியானவர்கள் யாரோ அவர்களுடைய லிஸ்டுகளை எடுத்து எந்தெந்த பொருட்களில் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகிறது என்பதை கணக்கு பார்த்து அதை வாங்கி பைத்துல் மால் மூலமாக அது பங்கீடு செய்வதன் மூலமாக 100க்கு 100 ஏழைகளுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படும். இல்லை என்று சொன்னால் ஒரு தரப்பு ஏழைகள் மட்டும் அனுபவிப்பார்கள், பெரும் பகுதியினர்கள் அதை விட்டும் நிராசையாகி அவர்கள் கஷ்டத்திலும் வறுமையிலும் ஆடிக்கொண்டிருப்பார்கள். நமக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் பைத்துல் மால் இருக்கிறது. பைத்துல் மாலிலே கொடுத்து நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். பைத்துல் மாலில் நாம் கொடுப்பதன் மூலமாக அங்கு முறையான லிஸ்டுகள் இருக்கும். எந்தெந்த பகுதியின் ஏழைகள் எவ்வளவு இருக்கிறார்கள், ஜக்காத் வாங்க தகுதியானவர்கள் யார் என்ற அந்த லிஸ்டின் அடிப்படையில் அவர்கள் அதை வழங்குவார்கள். அவர்களும் முறையாக வழங்க வேண்டும். ஜக்காத்தை சேமித்து வைத்துக் கொண்டு ஏழைகள் வந்தால் கொடுப்போம் என்று வைப்பதற்கல்ல, அதை வசூலிக்கணும் என்றும் அதை முறையாக அடுத்த வருடம் வரை சேமித்து வைப்பதோ, மிச்சம் ஜக்காத்திலே காசு இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதோ அது கூடாது. அதை நாம் முறையாக ஆலயங்களும் ஆலோசனை செய்து முறையாக அந்த பைத்துல் மாலை நாம் பயன்படுத்துவோமையானால் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று இருக்கக்கூடிய நிலையை விட பன்மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் உருவாக்குவான். யாரும் வட்டியின் பக்கம் போக மாட்டார்கள், பெரும் பெரும் பாவத்தில் விட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதுதான், வறுமையை ஒழிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை தான் ஜக்காத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்ட அமைப்பாக நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஜக்காத்துடைய விஷயத்திலும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தான் ஜக்காத்துடைய பிரச்சனையும் வருகிறது. இது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மாதம் அல்ல, இது சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய மாதம். ஜக்காத் என்பது எப்பொழுது உங்களுக்கு வியாபாரம் ஒருவர் தொடங்குகிறார், அந்த தொடங்கிய தினத்திலிருந்து அவருடைய அந்த மொத்த பொருளீட்டினுடைய அந்த கணக்கும் ஒரு நிசாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தங்கத்தின் மதிப்புக்கு, தங்கத்தில் எப்பொழுது ஜக்காத்து கடமையாகுமோ அந்த அளவுக்கான பொருள் அங்கு இருந்தால் அந்த நாளிலிருந்து ஒரு வருடம், ரமலானில் ஆரம்பித்தால் அடுத்த ரமலான், கடை எப்பொழுது திறந்தார்களோ அதிலிருந்து ஒரு வருடம், அல்லது ஒரு சம்பளம் வாங்குகிறார், சம்பளம் வாங்கும் போது குறைவாக இருக்கிறது, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறார், ஒரு நிலை வருகிறது ஜக்காத்துடைய அளவு அந்த சேமிப்பு சேர்ந்து விட்டது. எப்பொழுது சேருகிறதோ ஜக்காத்துடைய தொகை இன்றைய கணக்கில் 1.5 லட்சம் என்று வைத்துக் கொண்டால் அந்த 1.5 லட்சம் எப்பொழுது சேமிப்பாக சேருகிறதோ அன்றிலிருந்து ஒரு வருஷம் பார்க்க வேண்டும். ஒரு வருஷத்துக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அது ரமலானாக இருக்கலாம், ஷவ்வாலாக இருக்கலாம், ஷஅபானாக இருக்கலாம். அரபு கணக்குப்படி பிறை கணக்கை நாம் குறித்து வைத்துக் கொண்டு இந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஜக்காத்தை பற்றி தெளிவாக நாம் படிக்க வேண்டும், குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாக இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் இமாமாக ஆக வேண்டியதில்லை. புதிய புதிய இமாம்களை நம்ப வேண்டாம். எந்த கர்ம கைரோல் குரூன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நூற்றாண்டு என்று சொன்னார்களோ அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த சிறப்பு மிக்க இமாம்கள் நமக்கு ஆய்வுகள் செய்து எல்லா ஹதீஸையும் முன்வைத்து எது முன்னால் சொல்லப்பட்டது, எது பின்னால் சொல்லப்பட்டது, எந்த ஹதீஸ் அமலில் இருக்கிறது, எந்த ஹதீஸ் அமலில் இல்லாமல் போனது என்பதை சஹாபாக்களிடமிருந்து விளங்கி நமக்கு ஆய்வு செய்து கொடுத்திருக்கிறார்களே, அதை நாம் அமல் செய்தாலே நமக்கு போதுமானது. தேவையில்லாமல் நாம் இதில் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து எதை சரி என்று நாம் பொருந்தி பார்த்து ஒவ்வொரு அமலையும் செய்ய ஆரம்பித்தால் சமூகத்தின் கூட்டமைப்பு செதறி போகும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்தவர்களாக நாம் கண்ட இடங்களில் மசாயில்களை கேட்காமல் நமக்கென்று இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் வகுத்து கொடுத்த ஷாஃபி மத்ஹபில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட சட்டங்களை நாம் பின்பற்றுவோமேயானால் ஒரே கூட்டமைப்போடு செயல்பட முடியும் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானையும் உறுதியை நமக்கு தருவானாக. எல்லா வகையான பசாதுகள் குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு உலகத்தில் எங்கெல்லாம் சோதனையாக மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. குறிப்பாக இஸ்லாமிய அரபு தலைவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.